நம்ம வந்திருக்க இடம் ஜபல் சவுர் மலை இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். மக்காவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இப்போ வந்து கொள்வாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் கொல்லுவதற்காக திட்டம் போட்டு நபியுடைய வீடு மருவமலைக்கு பேக் சைடு காமிச்சேன் இல்லையா, அந்த வீட்டை சுற்றி நின்றுவாங்க. அப்போ நிற்கும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு இப்ராஹிம் வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய மதினா அனுமதி கொடுத்துட்டான், நீங்கள் மதினாவுக்கு போங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி வெளில எட்டி பார்க்குறாங்க. காஃபிரை சுற்றி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்க, அவங்க வெட்டி இல்லாண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் வலது கையை வெளியே நீட்டி ஒரு பிடி மண்ணை அள்ளி சூரத்து யாசின் ஆரம்பத்தில் வகும்லா இபுசுரு ஆயத்தோடு ஓதி மண்ணை தூக்கி எரிஞ்சாங்க. சுற்றி நின்றாத எல்லா காஃபி கண்ணுகள் எல்லாம் பட வச்சான். அம்மா ரமயத்தை இது ரமயத்தை ஒலாக்கின்னல்லா ரமா அல்லா குரான் சொல்றான், நபியா அந்த மண்ணை எரிஞ்சு நீ அல்ல நானு, நீங்கள் எரிஞ்ச மேலே நேரத்தான் படம், சுற்றி பட வச்சது நானும் அல்லா சொல்றான். அவங்க கண்ணை கசக்கும் போது ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியாகி அது அபூபக்கர் சித்திக் ஹில்டன் டவர் இருக்கு இல்லையா, அதாவது அபூபக்கர் சித்திக் வீடு இருந்துச்சு. நேராக அங்கே வந்தாங்க. அபூபக்கரை அழைச்சிக்கிட்டு செய்வாங்க, நேராக அந்த குகைக்கு தான் வராங்க. ஏன்னா காஃபி பின் தொடங்குவாங்க, நம்ம போய் அங்கே ஒளிஞ்சிடுவோம், காஃபி தேடிட்டு போட்டோம், அப்போ இறங்கி மதினா போகலான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த மலைக்கு மேலே 2 பேர் ஏறுறாங்க. ஏறமா அந்த பெரிய கல் இருக்குல்ல அதுக்கிட்ட போனோண்டியும் அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வெளியே இருங்க, நான் உள்ளே போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. உள்ளே போனாங்க. தங்களோட இடத்துல இருந்த துணியை எடுத்து துவாரம் இருக்க இல்லையா இடுக்குகள் அதை சுற்றி அடைச்சிட்டாங்க. ஒரு துவாரத்தை மட்டும் அடைக்கணும், துணி இல்லை. அவங்க அபூபக்கர் காலை நீட்டி குதிங்காலை அடைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் உள்ள வர சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள வந்துட்டாங்க. காஃபிகள் தேடி அங்கே வந்துட்டாங்க. அந்த கல்லுக்கு கீழே நிற்கிறாங்க. 1 மீட்டர் தொலைவிலேருந்து காஃபிகள் நிற்கிறாங்க. மேலே இருந்து பார்த்தா கால் மட்டும் தெரியும், கீழே இருந்து பார்த்தா உட்காந்தா தான் மேலே ஆள் தெரியும். அப்படி தான் குகை வாசல் ஆட்டம் இருக்கும். அப்போ அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த காஃபிகள் வந்துட்டாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க, இந்த காலை பார்க்குறேன், அவங்க காலை பார்க்க அவங்க உட்காந்து நம்மளை பார்த்துருவாங்க. சொல்லும்போது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அபூபக்கர் கவலைப்படாத, அவங்கள விட அல்லாஹ் பக்கத்தில் இருக்கான். அவன் 1 மீட்டர் தான் இருக்கான். அல்லாஹ் என்ன எங்கே இருக்கான், அக்ரபு மீன் ஹபுலில் வரீத் அல்லாஹ் சொல்றான்ல, நான் அந்த பிடரி நரம்பு இருக்கேன் இதோட பக்கத்தில் இருக்கேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பக்கத்தில் இருக்கும்போது அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ கவலைப்படாத. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் நினைச்சுப்பாங்க, உடனே ஒரு சிலந்தி பூச்சி தான் அனுப்புறான். இன்னும் அன்கல் புயூத்தி அவுகனில் புயூத்தி பயத்தில் அனுத்த பூத் அல்லாஹ் சொல்றான், கூடுகள் பலகீனமான கூடு வீடு சிலந்தி கூடு தான் அனுப்பான். கையை வச்சா அறுத்து போயிடும். ஒரு சிலந்தி பூச்சி அனுப்பினா அந்த குகைவாசல் இப்படி தான் இருக்கும், உள்ள பூந்து தான் போகணும். உள்ள ஃபுல்லாக 1 நிமிஷத்தில் வலை பின்னுச்சு எச்சிலால. ஒரு 2 புறாவை அனுப்புனா அந்த புறா வந்து குகை வாசலுக்கு உட்காந்து உடனே முட்டையிட்டு அடைக்காத்து அமைதியாக உட்காந்து. காஃபிகள் பார்த்தாங்க, உள்ள ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தால் வலை அறுந்து போயிருக்கும், புறா பறந்து போயிருக்கும். புறா பறக்கல, வலை அறுந்து போகல, உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை சொல்லி திரும்பி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசந்து அபூபக்கருடைய தொடையில் தலையை வச்சு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு திடீர்னு முழிச்சாங்க. காரணம் அபூபக்கருக்கு முழிச்சு பார்த்தா அழுதுட்டு இருக்காரு. கேட்டால் அபூபக்கருக்கு என்ன ஆச்சு, யா ரசூலுல்லாஹ் காலை அடைச்சிருக்கேன் பாரு, ஏதோ கடிச்சிருச்சு, விஷம் ஏறுது, அந்த தொடையில் தான் நீங்கள் படுத்து கிடக்குங்க, நான் தொடையை ஆட்டினா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும், ஆகையால தான் நான் தொடையை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டேன். ஆனால் என் கண்ணியை பேச்ச கேட்கல, கண்ணீரை கொட்டிடுச்சு. எடுத்து காலை எடுக்க சொன்னாங்க. ஒரு கருணாக பாம்பு அங்கிருந்து ஓடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த பாம்புக்கு தீண்டி இடத்துல உமிழ்நீரை எடுத்து எச்சியை வச்சு அதை வச்சாங்க. உடனே விஷம் இறங்கி போச்சு. அந்த ரசூலுல்லாஹி உமிழ்நீருக்கு எந்த பவர் இருக்கோ அதே பவர் எல்லாம் மோகனுடைய எச்சிலுக்கும் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம அதை விஷமாக்கி வச்சுருக்கோம். பொய் புறம் பித்தலாட்டம் எல்லாம் பேசி எச்சியை நாசப்படுத்து. இல்லைன்னா இந்த எச்சி பல நோய்க்கு நிவாரணம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த எச்சி தான் நம்ம உடலுக்கு நிவாரணம். எச்சில் இல்லைன்னா சாப்பாடு செரிமானமாக இல்லையா, அவ்வளோ பெரிய விஷயம் அது இருக்குது. இதே நோய்க்கு மருந்தும் இருக்குது, நம்ம விஷமாக்கி வச்சிருக்கோம். அது சுத்தமாக்கணும். எப்படி சுத்தமாக்கணும் அல்லாஹ் திக்ர். அப்போ ரசூலுல்லாஹ் அது அப்போ சொன்ன அந்த தஃப்சீரில் எழுதுறாங்க, அந்த பாம்பு அவங்க கடிச்சு அபூபக்கரை கடிச்சுன்னு சொன்னால் பல நாளாக அந்த பாம்பு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரசூலை பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இடத்துக்கு வந்திருக்கும் போது விடாமல் அரைச்சிக்கிட்டே இல்லை, அப்போ போட்டால் தான் நீ எடுப்புன்னு சொல்லி தான் ஒரு போடு அது போட்டுச்சு. அபூபக்கர் எடுத்த உடனேயும் காலை எடுத்த உடனேயும் ரசூலா பார்த்து ஓடி போச்சு. அதுதான் ரசூல், எல்லாமே ரசூலோட உம்மத்து தான். அதனால் நபிகள் சொன்னாங்க, யார் பூமியில் உள்ளவர்கள் இறக்கம் காட்டுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு மேலே இறக்கம் காட்டுவான். யார் பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு இறக்கம் காட்டலையோ அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான். அப்போ எல்லா படைப்பினங்களும் இறக்கம் காட்டுது. எல்லாமே உயிர் தான், எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனால் உருவத்தை தான் மாற்றம் இருக்குது தவிர எல்லாமே உயிர் இருக்குது. எல்லாத்துக்கும் தாகம் இருக்குது. பூனை வந்துச்சுட்டா தண்ணி தாகமா, அது ஒரு நாய் வந்துச்சு, நாய் அசிங்கமானதான், தாகமான தண்ணி கொடுன்னு சொன்னாங்க. ஒரு தாய்க்கு தண்ணி கொடுத்தனால ஒரு நரகவாதியான ஒரு பெண் சொர்க்கத்துக்கு போனான் இல்லையா.
5 வேளை தொழக்கூடிய பெண்ணு பூனைக்கு தண்ணி கூட அடைச்சி போட்டதால அவன் நரகத்துக்கு போயிட்டா. இன்னும் ரசூலுல்லாஹி ஹதீஸ் தெளிவான புகாரி செய்திகள் இருக்குது. ஐயால எல்லாத்துக்கும் நம்ம நரகம் காட்டணும். ரெண்டு அதுக்கு மேலே சொன்னால் நமக்கு 1008 பிரச்சனைகள் வருது. இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நமக்கு பிரச்சனை வரும்போது முதல்ல எங்கே போகணும்னு சொன்னால் அல்லாட்ட ஃபஸ்ட்டு போகணும். நம்ம எங்கெல்லாம் போகணும் போய் சுற்றிட்டு கடைசியில் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு வந்தா அல்லாஹ் பார்க்க மாட்டோம், கை விட்டுடுவான். ஃபஸ்ட்டு அல்லாட்ட போயிட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் சாலுவாக்குவான். அதான் ரசூலான நாங்கள் எடுத்தோடனே கவலைப்பட அபூபக்கரே, அல்லாஹ் இருக்கான் கூட, அல்லாஹ் உதவி செய்வான். உடனே உதவி செஞ்சான் இல்லையா? அதே ஈமான் நமக்கு விரும்பும். ஏனால் எந்த பிரச்சனை முதல்ல அல்லாஹ் பக்கம் போயிட்டா எல்லா பிரச்சனை சால்வ் ஆக்குவான். எல்லா உள்ளங்கள் நமக்கு திருப்பி எல்லா பிரச்சனையும் இல்லாமல் ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் படிக்கக்கூடிய பாடமாக இருக்கு. அந்த தெரியுது அதான் சவுமலை, இந்த தெரியுதுல பச்சை தான் இருக்கும். சவுமலை தான் சவுமலை இப்படி தான் உள்ள பூந்து பூணு. என்ன கேட்குறா? 5 ரியாலா இது தேவனை வாங்கி வச்சுக்க. இதில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், பக்காவை இஷ்டம் அது இருக்கும், ஒரு படத்தோடு இருக்கும். தேவனை 5 ரியால் தான் வாங்கி வச்சுக்கோ. இந்த மலையோட கீழே எப்படி இருக்குமா? மேலே மேலே ரசூலா போன எப்படி இருக்குமோ அந்த குகைக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் அங்கே 10 ரியாலுக்கு கொடுப்பான். மலை கிட்ட இறக்கி விட்டுருவோம். பாதை அங்கே கிட்ட இருக்கு, இறக்கி விட்டுருவோம். நம்ம மேலே போயிட்டு கீழே வந்து வேற வண்டி பிடிச்சிடுவோம். அந்த வண்டி போயிடும். இருக்காங்க ஒரு தடவை தான் போனோம், அப்போ போட ரசூலா. நம்ம மக்கள் டெய்லி போவாங்க.